Hello friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான தக்காளி குருமா. இது ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபிங்க. ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாம். பட் ரொம்ப சுவையா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் ஒரு சிலருக்கு ரைஸோட கூட இது சாப்பிட பிடிக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லா, நல்ல வாசனையா, நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். ரொம்ப குயிக்கா ஈஸியா நம்ம செஞ்சிடலாம். வாங்க அந்த plain குருமா, தக்காளி குருமா எந்த காய்கறியும் சேர்க்காம வெறும் தக்காளி மட்டும் இங்கே மெயினாக வச்சு செய்யக்கூடிய இந்த குருமா குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் நம்ம எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 பீஸ் ஏலக்காய், 2 சின்ன பீஸ் பட்டை, ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டும் ஒரு பிரிஞ்சி இலை. ஸ்பைசஸ் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 2. வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் கலர் மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி 4 மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் பொடி பீசஸாக கட் பண்ணி அதுவும் உள்ள சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வெந்து வர ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் இப்போயே சேர்த்து விட்டுறேன். ஸோ உப்பு சேர்க்கும்போது சீக்கிரமாக தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துடும். நல்லா ஒரு வாட்டி எல்லாம் கலந்து விட்டுட்டு லிட்டு வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். ஸோ எல்லாம் கலந்து விட்டு நல்லா லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணால் ஒரு 3-4 நிமிஷத்தில் நல்லா சூப்பராக தக்காளி மசிஞ்சு வெந்துருங்க. பாருங்கள், நல்லா தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணி அதுவும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு குக் பண்ணணும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 சின்ன பச்சை மிளகாய், ஒரு 7-8 பல் பூண்டு சின்ன சைஸாக இருக்கணும், 7-8 எடுத்துருக்கேன், ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சி, 1/4 மூடி தேங்காய். இப்போ இதெல்லாம் அரைச்சிடலாம். தேங்காய் பீசஸ் போட்டாச்சு. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 2, ஏற்கனவே 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ இங்கே நம்ம வதக்கி விட்ட தக்காளி வெங்காயம்லாம் நல்லா சுருளை வதங்கி சூப்பராக ரெடியாகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஜம்முன்னு சூப்பராக ரெடியாகி நிற்கிது தக்காளி வெங்காயம். இப்போ இதில் வந்து நம்ம அந்த தேங்காய் மசாலாவை ஆட் பண்ணி விட்டுறலாம். தேங்காய் மசாலா அரைச்சது விட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு குருமா எந்த அளவுக்கு லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா உப்பெல்லாம் செக் பண்ணி கிளறி விட்டு மறுபடியும் லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு குக் பண்ணால் சூப்பராக கமகமன்னு வாசனையோட தக்காளி குருமா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகி நிற்குது. இப்போ நல்லா ஒரு கையளவு பொடியான இருக்கிற கொத்தமல்லி இலை தூவி நல்லா கிளறி விட்டு எடுத்து பரிமாறினா அவ்வளோதாங்க. சுவையான தக்காளி குருமா, plain குருமா சும்மா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தியோட ரொம்ப சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.